ஹலோ மக்களே, இந்த சின்ன பசங்களுக்கு டெய்லி என்ன சாப்பாடு தான் கொடுக்குறதுனே தெரியல. என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் அவங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்குறாங்க. சேமியா பண்ணாலும் சப்பாத்தி பண்ணாலும் எப்போ பாரு சப்பாத்தி, எப்போ பாரு சேமியான்னு என் பையன் சொல்கிறான். அந்தளவுக்கு வளர்ந்துட்டான் போல். இன்னும் தான் நிறைய இருக்குது. ஸோ கேரட் போட்டு தோசை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இதையும் சாப்பிட்றானான்னு தெரில. பாப்பாவும் இப்போ அந்தளவுக்கு சாப்பாடே எடுத்துக்கிறது இல்லை. ஒரு வேளை ஹீட் அதிகமாக இருக்கனால இப்படி இருக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ கேரட் தோசை காலைல ரெடி பண்ணேன். என்னோடய பையன் கேரட் தோசைனால கொஞ்சம் சாப்பிட்டான். பாப்பா அதுவும் சாப்பிடல. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் சாப்பாடு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மதியத்துக்கு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணோம். அடிக்கிற வெயிலுக்கு சமையல் பக்கமே போகிறதே பிடிக்க மாட்டேங்குது. வேறு என்ன பண்ணுறது, சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே எல்லாமே நான் பண்ணி வச்சுருவேன். ஸோ பருப்பு சேர்க்காமல் குழம்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணணும். ஸோ வெண்டைக்காய் இந்த மாதிரி நீல சைஸில் தான் கட் பண்ணி நான் பண்ணுவேன். ரொம்ப குட்டியாக நறுக்கணும்னா அதிகமாக அது குழஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால இப்படி பண்ணுறேன். ஸோ வெண்டைக்காய் எவ்வளோ தான் நம்ம வதக்கிட்டே இருந்தாலும் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்க தான் செய்யும். அதனால நான் துவக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, உப்பு சேர்த்து துவக்குனா கொஞ்சம் இருக்காது. இன்னும் என்னுடைய டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லெமன் போட்டோம்னாலும் அந்த மாதிரி வலுவழுப்பு தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் லெமன் சேர்த்தோன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால எனக்கு அது டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நான் எப்போதும் வைக்கிற மாதிரியே எப்போதும் போல் நல்லா வதக்கிட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் வெள்ளைப்பூடு, சீரகம், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங்கே சாப்பாடும் ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு வீட்லேயே சேஃபாக இருக்கலான்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இனிமேல் தூங்குறதான் வேலை. ஓகே, பாய் மக்கள்.